ஹலோ குட்டிகளே, உங்க எல்லாருக்கும் டிஜிட்டல் பாட்டியின் அன்பான வணக்கம். இன்னைக்கு நம்ம பாட்டி ஒரு செம்ம ஜாலியான மாயாஜால கதை சொல்ல போறேன். வவ்வால்களை நீங்க எல்லாரும் பார்த்திருப்பீங்க இல்லையா? மரத்துல அப்படியே தலைகளா தொங்குமே, அது ஏன் அப்படி தொங்குதுன்னு ஒரு பெரிய ரகசியம் இருக்கு. அந்த ரகசியத்தை தான் இன்னைக்கு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, வாங்க நேரா கதைக்குள்ள போலாம். இருட்டான ராத்திரியில வானத்துல அப்படியே மினுமினுக்கும் நட்சத்திரங்களை பார்க்கும்போது எப்பவாவது நீங்க யோசிச்சிருக்கீங்களா, ஏன்பா இந்த வௌவால்கள் மட்டும் மரத்துல இப்படி தலைகீழா தொங்குது அப்படின்னு? மத்த பறவைகள்லாம் அழகா மரக்கிளைகள்ல நேரா உட்கார்ந்திருக்கும் போது இதுங்க மட்டும் ஏன் இவ்வளவு வித்தியாசமா இருக்கணும்? என்ன காரணம்? வாங்க, அதுக்கான காரணத்தை இந்த கதை வழியா நாம தெரிஞ்சுக்கலாம். இப்போ அப்படியே ஒரு அழகான பிரகாசமான காட்டை கொஞ்சம் மனசுல நினைச்சுக்கோங்க. சில்லுன்னு காத்து வீசுற ஒரு பொன்னான காலை நேரம். கடவுள் உலகத்தை படைக்கும்போது ஒவ்வொரு விலங்குக்கும் ஒரு சூப்பரான ஸ்பெஷல் குணத்தை கொடுத்தார். அதே நேரத்துல எல்லாருக்கும் சின்ன சின்ன குறைகளும் இருந்துச்சு. ஆனா இத பத்தி எந்த கவலையும் படாம முக்காவாசி விலங்குகள் தங்களுக்கு கிடைச்சதை வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா அந்த செழிப்பான காட்டுல வாழ்ந்துகிட்டு இருந்துச்சுங்க. ஆனா இன்னைக்கு நாம பாக்குற வௌவால் ஆரம்பத்துல இப்படி இல்லவே இல்ல. ஒரு காலத்துல வௌவாலும் சாதாரணமா பகல் நேரத்துல, அதாவது வெதுவெதுப்பான சூரிய வெளிச்சத்துல பறக்கிற ஒரு சாதாரண பறவை இனமா தான் படைக்கப்பட்டுச்சு. ஆமா, நிஜமா தான் சொல்றேன். அதுவும் மத்த பறவைகள் மாதிரியே காட்டுக்குள்ள சந்தோஷமா பகல்ல பறந்துகிட்டு தான் இருந்துச்சு. காட்டுல தினமும் காலையில விடிஞ்ச உடனே பறவைகள் எல்லாம் என்ன பண்ணும்? கூட்டம் கூட்டமா பழமரங்களை தேடி போகும் இல்லையா? ஆனா இங்க தான் ஒரு பெரிய பிரச்சனை ஆரம்பமாச்சு. நல்லா வேகமா பறக்கிற பறவைகள் எல்லாம் முதல்லயே போய் நல்ல இனிமையான பழுத்த பழங்கள் எல்லாம் கொத்தி சாப்பிட்டுடும். ஆனா நம்ம வௌவால் அது கொஞ்சம் மெதுவா பறக்கிற பறவை. அது லேட்டா போறதுனால அதுக்கு எப்பவுமே சரியா பழுக்காத காய்களும் அழுகி போன பழங்களும் மட்டும்தான் மிச்சம் இருந்துச்சு. பாவம் இல்ல? அப்ப என்ன ஆச்சுன்னா, இந்த தினசரி போராட்டம் வௌவாலுக்கு ரொம்ப பெரிய ஏமாற்றத்தை கொடுத்துச்சு. அதுக்கு தன் மேலேயே செம கோபம் வர ஆரம்பிச்சுது. அச்சச்சோ, மத்த பறவைகள் மாதிரி வேகமா பறக்க முடியலையே, தினமும் இந்த அழுகிய பழங்களை மட்டுமே சாப்பிட வேண்டியிருக்கேன்னு ரொம்ப விரக்தி அடைஞ்சது. தன்னிடம் இருக்கிற நல்ல விஷயங்களை நினைச்சு சந்தோஷப்படுறதை விட்டுட்டு தன்னோட குறைகளை மட்டுமே ஒரு பெரிய பூத கண்ணாடி வச்சு பார்க்க ஆரம்பிச்சது. இது நாளடைவுல ஒரு பெரிய போட்டியாவே மாறிடுச்சு குட்டிகளே. இந்த விரக்தி கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகி ஒரு நாள் நம்ம வௌவால் நேரா கடவுளுக்கிட்டே சண்டைக்கு போயிடுச்சு. ரொம்ப முக்கியமான வேலையில இருந்த கடவுளை பார்த்து கோவமா, ஏன் எனக்கு மத்த பறவைகள் மாதிரி வேகமா பறக்கிற திறமையை நீங்க கொடுக்கல, என்ன மட்டும் ஏன் இப்படி படைச்சிங்க அப்படின்னு ரொம்ப அதிகாரமா சத்தம் போட்டு கேட்டுச்சு. கடவுள் ரொம்ப பொறுமையா, சரி சரி, இப்போ உனக்கு என்னதான் வேணும், வேகமா சொல்லு அப்படின்னு கேட்டாரு. உடனே வௌவால் 3 பெரிய கோரிக்கைகளை கடவுள்கிட்ட வச்சுது. 1, காலையில விடியறதுக்கு முன்னாடி இருட்டிலேயே பறக்கிற ஆற்றல் எனக்கு வேணும். 2, எல்லாரை விடவும் அதிவேகமா பறக்கிற திறமை வேணும். 3, காட்டில் எடுக்கிற எல்லா சூப்பரான பழங்களையும் மத்த பறவைகளுக்கு முன்னாடியே நான் தான் போய் சாப்பிடணும். இப்படி தனக்கு எல்லாமே உடனே கிடைக்கணும்னு ரொம்ப பிடிவாதமா கேட்டுச்சு. வௌவாலோட இந்த பேராசைய கேட்ட கடவுள், சரி நீ கேட்டபடியே கொடுக்கறேன்னு வரங்களை கொடுத்தார். இப்போ கற்பனை பண்ணி பாருங்க. ஆஹா, எவ்வளோ அழகான காட்சி! ஒளிரும் வெள்ளி நிலவழியில அப்படியே மின்னும் கருநீல வானத்துல நம்ம வௌவால் இப்போ அதிவேகமா சும்மா சரசரன்னு சறுக்கி பறக்க ஆரம்பிச்சது. அந்த குளிர்ந்த இரவு நேர காற்றுல யாருக்கும் இல்லாத ஒரு தனித்துவமான சக்தியோட வௌவால் பறந்தது. உண்மையிலே ஒரு மாயாஜாலமான காட்சிதான். ஆனா இங்கதான் ஒரு ட்விஸ்ட். கடவுள் வௌவாலுக்கு அது கேட்ட வரங்களை எல்லாம் கொடுத்துட்டாரு. அது இரவு பறவையா மாறிடுச்சு. இருட்டுல நம்ப முடியாத வேகம் கிடைச்சது. நல்ல பழங்களை எல்லாம் அதுதான் முதல்ல போய் சாப்பிட்டுச்சு. ஆனா கடவுள் ஒரு சின்ன செக்கு வச்சார். நீ கேட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும், ஆனா நீ எந்த மரத்துல பழங்களை சாப்பிடணும்னு ஆசைப்பட்டியோ அதே மரத்துல உன் வாழ்நாள் முழுக்க நீ தலைகீழா தான் தொங்கி வாழணும் அப்படின்னு ஒரு சாபத்தையும் சேர்த்து கொடுத்துட்டாரு. அன்னில இருந்து தான் வௌவால்கள் இரவிலும் சரி பகல்லும் சரி மரங்கள்ல தலைகீழா தொங்க ஆரம்பிச்சுதுங்க. குட்டிகளே, இங்க நீங்க கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு, மனநிறைவு. இந்த மாயாஜால கதை நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குது தெரியுமா? கடவுள் நம்ம ஒவ்வொருத்தரையும் ஒரு தனித்தன்மையோட படைச்சிருக்கார். நம்ம கிட்ட இல்லாத விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறதையும் நம்ம குறைகளை பெருசா நினைச்சு கோவப்படுறதையும் விட்டுட்டு நம்ம கிட்ட இருக்கிற திறமைகளை நினைச்சு சந்தோஷப்படணும். நாமாவே இருக்கிறதுல மகிழ்ச்சி அடையணும். அதுதான் உண்மையான மனநிறைவு. இப்போ ஒரு முக்கியமான விஷயம். இதுவரைக்கும் நம்ம பார்த்ததெல்லாம் உங்களை மகிழ்விக்கிறதுக்காக சொல்லப்பட்ட ஒரு சுவாரஸ்யமான கட்டுக்கதை மட்டும்தான், சரியா? நிஜத்துல விலங்குகள் எப்படி இப்படி மாறுச்சு அப்படிங்கிற பரிணாம வளர்ச்சி பத்தி தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு உண்மையான அறிவியல் காரணம் இருக்கு. அத பத்தி நம்ம டார்வின் மாமா நிறைய புத்தகங்கள் எழுதியிருக்காரு. நீங்க இன்னும் கொஞ்சம் பெரிய பசங்களானதும் அந்த புத்தகங்களை எல்லாம் படிச்சு உண்மையான காரணத்தை தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? என்ன குட்டிகளே, இன்னைக்கு நாம பார்த்த வௌவாலோட கதை உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததா?
நாம் எப்படி படைக்கப்பட்டிருக்கிறோமோ அந்த தனித்துவத்தை நேசிக்க கத்துக்கணும். அதே போல விலங்குகளோட நிஜமான பரிணாம வளர்ச்சியில இன்னும் என்னென்ன ரகசியங்கள் ஒளிஞ்சிருக்குன்னு நீங்க யோசிச்சிருக்கீங்களா? தொடர்ந்து தேடுங்க. சரி, டிஜிட்டல் பாட்டிக்கு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.